வணக்கம். வணக்கம். ஜோசியர் மாநாடு மாதிரி நிறைய பேர் பேசும்போது நான் கேட்டேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிறக்கும் நேரத்தை விட தாய் தகப்பன் ஒன்றா சேர்றாங்கல்ல, அந்த நேரத்தில் கிரகிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவ்வளோ க்ளீனாக கிரகிப்பீங்களா? அப்படி ஒரு டைம் இல்லைங்க. அதாவதுங்கிறது இப்போ ஜோதிடங்கிறது ஒரு கடல். அதாவது அது நிறைய விதங்கள் சொல்லலாங்க. பட் அது உண்மை ஆகாதுங்க. எப்படின்னா, நம்ம பிறந்த டைம் தான் நமக்கு தெரியும். இப்போ ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ருதுவான டைமே சரியாக கணிக்க முடியாது இல்லைங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைமெல்லாம் அவ்வளோ சாத்தியம் இல்லைண்ணா. பிறந்த டைம் தான் உங்களுக்கு ஜனனம் தான் உண்மைங்க. சரி, ஜாதகம் என்பது உலகம் பூரா ஒன்று தானே? ஆமாங்க. அதில் பாம்பு ஜாதகம்னு சொல்கிறாங்க, அப்புறமா வேறு இன்னொரு ஜாதகம்னு சொல்கிறாங்க. இங்கே இந்தியாவுக்குள்ளேயே இந்த பக்கம் பிறந்தா பாம்பு ஜாதகம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பக்கம் பிறந்தா வேறு ஒரு ஜாதகம்னு சொல்கிறாங்களே, இந்த ஜாதகத்துக்குள்ளேயே கிளாஷ் இருக்கு. அதாவது நாளிகை பிரகாரங்க. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா, அந்த காலத்தினுடைய பண்பாடு அப்படிங்கிறது வேறுங்க, இப்போ பண்பாடு வேறு. ஆனால் பொதுவாக நாளிகை சூரிய உதய நாளிகை வச்சு தான் ஜாதகத்தை எடுக்கணுங்க. நம்ம பிறந்தனுடைய டைம் வச்சு அந்த சூரிய உதய நாளிகை மட்டும் கரெக்டாக எடுத்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்குமுங்க. ஆனால் ஜாதகம் ஜோதிடங்கிறது ஒன்று தாங்க. நம்ம பிறந்த டைம் நேரம் மட்டும் கரெக்டாக இருந்தால் உங்கள் ஜாதகம் போய் போகாது. ஆனால் ஜோதிடம் சொல்லக்கூடியவங்கன்னா மாற்றி சொல்லலாம். ஆனால் நம்ம ஜாதகம் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஜாதகம் தப்பாக போகாது.